விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முதல் விஷயம் கிரெடிட் கார்டெலாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி கந்து வட்டிக்கு ஏதாவது பணம் வாங்கியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வீடு, நிலப்பரங்கள், வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, குடும்பத்தில் கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல், இதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப அதாவது 7-8 இயர்ஸாக ஃபேமிலியில் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ், பெரியவங்க தூரமாக இருக்கிறது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி கொடுக்கும். எந்த பாதிப்பும் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் செக்டர், அதே மாதிரி யாரெல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கீங்களோ, ஃபாரெக்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்கிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, உங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். பிட்வீன் மார்ச் டு மேக்குள்ள குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஏதாவது சின்னதாக ஒரு 1 டே சர்ஜரி மாதிரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். அதை பார்த்துக்கணும். நிறைய பேருடைய இடத்துல இப்போ பார்த்துக்க வேண்டியது சிறுகுடல், பெருகுடல் சார்ந்த பிரச்சனை, ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், இதில் தான் பிரச்சனை வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருடைய லைஃப்பில் வேலை நன்னாவே போயிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டான்னு சொல்லி விட்டுறது. வேலை தொழில் அந்தஸ்துகளில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு ஒன்று கிரியேட் ஆகும். இல்லைன்னா நம்ம சட்ட சிக்கல், அதாவது கம்பெனிக்கு வரக்கூடிய கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வரலாம். அதை மட்டும் பார்த்துக்கணும். சில இடங்களில் வந்து நீங்கள் போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். விருச்சிகத்தில் பிறந்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதை மட்டும் பார்த்துக்கணும். அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ கண்டிப்பாக இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், டிஸ்கனெக்ட் ஆகும். இருக்கிற பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல தாய் வழி உறவுகள் பாதிக்கும், தாய் வழி உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். ஒரு 4 மாசத்துக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு, விசா கிடைக்குது, நல்ல உத்தியோகம் கிடைக்குது, வெளிநாட்டிலையோ இல்லை பாம்பே, டெல்லி, கல்கட்டா, இங்கே நம்ம உள்நாட்டிலேயோ கூட அந்த டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அக்டோபருக்குள்ளே நீங்கள் மாறும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோக மாற்றத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த இடமாற்றம் மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கத்தான் செய்யுது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிவெடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு லாஃபுல்லாக இருக்கக்கூடிய மேட்ரை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, நம்ம இங்கே இருக்கும்போது தான் கஷ்டப்படுறோமே, அங்கேயாவது போய் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாதா, விரயங்கள் வேறு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களே, இந்த 2025 ஊர் விட்டு ஊர் போனால் எனக்கு நிம்மதி கிடைக்குமானா ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் மறுபடியும் 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போக போகிறீங்க. ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாதே. அப்போ என்ன பண்ணலான்னா, இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ரொம்ப கடனை கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி வார்த்தைகளை விடாதீங்க. நீங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கக்கூடியவர். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்கணும். தீர விசாரித்து தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா 2025 நல்லா தான் இருக்கும். வாழ்க வளமுடன்.